வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு வருஷமும் நம்ம நவராத்திரியை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடிட்டுருக்கோம். இந்த வருஷமும் 2025ஆம் ஆண்டு நவராத்திரி செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து தொடங்குது. நவராத்திரி விழா தொடங்குறதுக்கு முன்னாடி ஏன் நவராத்திரி கொண்டாடுவோன்னு தெரிஞ்சுக்குவோமா? ஒரு காலத்தில் வரமுனின்னு ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முனிவர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு தன்னை விட யாருமே வல்லமை திறன் கொண்டவர்கள் இல்லை இந்த உலகத்திலேயே அப்படிங்கிற ஒரு கர்வம் இருந்துச்சாம். இந்த வரமுனி முனிவர் எருமை உருவம் கொண்டு அகத்தியர் இருந்த இடத்துக்கு போய் ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. அதனால் கோபமான அகத்தியர் மற்றும் மற்ற முனிவர்கள் எல்லாம் நீ எருமையாக போவாயின்னு அவருக்கு சாபம் விட்டாங்களாம். ரம்பன்கிற ஒரு அசுரன் அக்னி பகவானை எண்ணி கடுமையான தவம் செய்கிறாங்க. அவரோட தவத்தில் மனமிறங்கி அக்னி பகவானும் வந்து உனக்கு என்ன வர வேணும் கேள் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போ அவர் சொல்கிறாங்க, அதாவது அசுரன் சொல்கிறாங்க, எனக்கு நல்ல வல்லமை படைத்த ஒரு மகன் வேணும் அப்படின்னு அக்னி பகவான்கிட்ட கேட்குறாங்க. அக்னி பகவான் சொல்கிறாங்க, உனக்கு நீ எந்த பெண் மீது ஆசை கொள்கிறாயோ அந்த பெண் மூலியமாகவே உனக்கு நீ கேட்ட மாதிரியான நல்ல வல்லமை கொண்ட ஒரு மகன் பிறப்பான் அப்படிங்கிற வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாங்க. அகத்திய முனிவர்கிட்ட சாபம் பெற்ற வரமுனி முனிவர் எருமையாக காட்டில் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே ரம்பன்கிற அந்த அசுரன் நம்ம அக்னி பகவான்கிட்ட வர வாங்கினாங்க பார்த்தீங்களா, அவங்க காட்டுக்கு வர்றப்ப இந்த வரமுனி முனிவரை பார்த்துட்டு, அதாவது எருமையாக அலைஞ்சிட்ருக்க அந்த வரமுனி முனிவரை பார்த்துட்டு அவர் மேலே காதல் கொண்டு தன்னை ஒரு எருமையாக மாற்றிக்கிட்டு இவங்க போய் என்ன செய்கிறாங்க, அவரோட காதல் கொண்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா மகிஷாசுரனை மகனாக பெற்றெடுக்கிறாங்க. அந்த மகிஷாசுரன் பிரம்மனை நோக்கி கடுந்தவம் புரிந்து தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்களால் தனக்கு மரணம் நேரக்கூடாது எனவும் பெண்களால் தான் தனக்கு மரணம் நேர வேண்டும் அப்படிங்கிற வரத்தை வாங்குறாங்க. பிரம்மனும் அந்த வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாங்க. மகிஷாசுரன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்த நிலையில் மகாவிஷ்ணுவை தேவர்கள் சந்தித்து ஒரு பெண்ணால் மட்டும்தான் மகிஷாசுரனை அழிக்க முடியும்னு சொல்கிறாங்க. மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி அந்த இடத்துல 3 குணங்களையும் கொண்ட ஒரு பெண்ணாக அம்பிகையை தோற்றுவிக்கிறாங்க. அந்த அம்பிகைக்கு சிவபெருமான் சூலமும் வாயு பகவான் வில்லும் வழங்கினாங்க. மகிஷாசுரனுக்கும் அம்பிகைக்கும் போர் நடந்தது. அந்த போரின் இறுதியில் மகிஷாசுரனை அம்பிகை வதம் செய்தார். தேவர்களை துன்புறுத்தி வந்த மகிஷாசுரனை வதம் செஞ்ச அம்பிகையை தேவர்கள் அனைவரும் வழிபட்டனர். அம்பிகையை 9 நாட்களும் ஒவ்வொரு அவதாரத்தில் வழிபட்டதை தான் நவராத்திரின்னு நம்ம கொண்டாடுறோம். இந்த நவராத்திரி விழாவில் முதல் 3 நாட்கள் துர்க்கைக்கும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்கும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதிக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10வது நாளான விஜயதசமி வாழ்க்கையின் இந்த 3 அம்சங்கள் மீதும் நம்ம வெற்றி அடைவதை குறிக்கின்றது. ஓம் நம சிவாய. நல்லதே நடக்கும்.